வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோன்னா இருக்கிறதுலேயே ஃபேமஸான ட்ரெயின் தி லேக் தான். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மிச்சம் எல்லோரும் எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே, எத்தனை செகண்ட்ஸ்? இப்போ ஒரு இன்ட்ரோ ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், ரீஸ்டார்ட் கிடையாதுங்க இது. எஸ், இப்போது இவன் என்ன பண்ணுறானே, ஃபோன் எடுத்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கீழே போட்டான். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பக்கெட் எடுத்து அதை ஃபில் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தான். நான் பக்கெட் எடுக்கணும், வீட்டில் இருக்குது. இந்த கேம் எனக்கு சிம்பிளாக தெரியுங்க. அதனால ஃபில் 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 புச்சுக்கு 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 சர்ஃபேஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து ஊற்றிட்டு அப்புறம் இன்ட்ராக்ட் பண்ண கூட விட மாட்டீங்களாடா. இல்லை போய் ஃபில் அப்படியே ஃபில் பண்ணணும். அப்புறம் சர்ஃபேஸ்க்கு போய் அப்படியே கரெக்டாக இங்கே இன்ட்ராக்ட் கொடுத்துட்டு அப்புறம் இங்கேருந்து டோக்கன் வாங்கிக்கணும். மீன்ஸ் டோக்கன் வந்து தொலைங்கடா. ஓகே, அப்படியே பிடிங்கிட்டே அப்படியே ஒரு குதி. அவ்வளோதான், ஃபில் நான் ஃபில் ஆயிடுச்சா? அதுதான் இது பண்ணுங்க. உயிர் போதா பாருங்களா. இன்ட்ராக்டு அப்படியே குச்சிட்டு வெயிட் பண்ணணும். என்ன பண்ண வேறு என்ன இருக்குது? அப்கிரேட், பிகர் பக்கெட் க்ளோஸ். இனிமே அவ்வளோ அப்கிரேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் செக் பாயிண்ட் 2 ரீச் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபில் படிக்கட்டுக்கிட்ட போகுது. அதனால் நம்ம நாங்கள் இன்ட்ராக்டு நம்ம இது எடுக்கலை, காசு எடுக்கலை. இன்ட்ராக்டு அப்போ வரையும் நான் தனியாக பிடிச்சிட்டு வரேன். செக் பாயிண்ட் செஸ்ட்டு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க. செஸ்ட்டு வந்து தான் இருக்கும். ஃபில் சர்ஃபேஸுக்கு வந்துட்டு இங்கேருந்து இன்ட்ராக்ட் காயின் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றிட்டு நான் திரும்பவும் கீழே போகிறேன். செக் பாயிண்ட் 2 ரீச் பண்ணிடணும் கைஸ். பாருங்கள் பார்த்துனே இருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபில் 0% 20 நாங்கள் ஃபில் ஆகி தொலைய மாட்டேங்குது. 40 60 சர்ஃபேஸுக்கு போயிட்டு காயின் எடுத்துகிட்டு நான் எந்த மாதிரி ஆர்டர் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் தண்ணியை ஊற்றி அந்த காயின் வர்றதுக்கு லேட் ஆகும். அப்போ வரையும் நான் இன்னொரு தண்ணியை பிடிச்சின்னு வந்து அந்த காயின் எடுத்துன்னு தண்ணியை போட்டு செஸ்ட்டு டேய் அவன் பாருங்க பிடிச்சினே இருக்கான். இதுதான் ஃபில் பாருங்க, இதுதான் செக் பாயிண்ட் கைஸ். சர்ஃபேஸ் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நான் அப்படியே இங்கே போயிடுவேன். அதிலே செக் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோன்னு ஒரு நியூஸ் வரணும். செக் பாயிண்ட் 2 கைஸ் நான் அப்கிரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். செக் பாயிண்ட் எத்தனை வருங்க? செக் பாயிண்ட் 2 நான் மேலே இருக்க செக் பாயிண்ட் வேஸ்ட். செஸ்ட்டு நறுக்கு ஒன்றும் இல்லை. பிக்கர் பக்கெட்டா? பை இன்னும் பிக் பக்கெட்டு பை. ஓகே, க்ளோஸ். நம்ம பெரிய பக்கெட் வாங்கியாச்சு கைஸ். இப்போ ஃபில் சர்ஃபேஸுக்கு போயிட்டு நான் இன்ட்ராக்ட் கொடுத்துட்டு திரும்ப வீராப்பா குச்சிட வேண்டியதான். ஃபில் ஓகே, ஃபில் பண்ணிட்டோம். 100% ஃபுல் ஆச்சு. சர்ஃபேஸ் இன்னும் அங்கே சர்ஃபேஸ் ஆப்ஷனே காட்டல. காயின் கலெக்ட் பண்ணணும். காயின் கலெக்ட் பண்ணிட்டு இன்ட்ராக்ட் அப்படியே ஒரு ஃபில் அப்படி என்ன தான் இருக்குன்ற தெரில. நீங்கள் சர்ஃபேஸுக்கு போயிட்டு
இன்ட்ராக்ட் போட்டுட்டு அப்படியே திரும்ப ஒரே குதி. இங்கே ஏதோ ஷார்க் இருக்குன்னாங்க. உண்மையாவா? அதான் நமக்கு தான் தெரியும். ஓகே, செக் பாயிண்ட் 3 அன்லாக்டு. ஓடிடே, காசை மொத்தம் எடுத்துட்டு அப்படியே குதிச்சுட்டு ஃபில் பண்ணிட்டேன். அப்படியே சர்ஃபேஸ்க்கு வந்துடலாம். கைஸ், சர்ஃபேஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணோன்னா தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் திரும்ப குதிச்சுட்டு ஃபில் பண்ண போகிறேன். நான் தனியாலாம் ஃபில் பண்ணுறேன். நீங்கள் பார்ப்பீங்க ஆளுங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நான் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆக்சுவலி ட்ராக்கில் போட்டு என்னோட மணியை எடுத்துட்டு அப்படியே ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா, இன்னும் ஆக்சிஜன் லெவல் குறையுது பாருங்க. இப்போ டக்கு டக்குன்னு ஃபில் பண்ண முடியுது எங்களால். ட்ராக்கு போட்டுட்டு அப்புறம் நான் திரும்ப குதிச்சுட்டு ஃபில்லு டக்கு டக்குன்னு நான் ஃபில் பண்ணிடுவேன். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சர்ஃபேஸ் கொடுத்துட்டு ஆமாம்ல போட முடியாது, லைட் எடுக்கணும். எடுத்துட்டு அப்படியே போடுற போகிறேன். எனிவே ரைட் டியூப் போட்டுட்டு இப்போ திரும்ப ஊதிக்கணும். ஃபில் பண்ண போகிறேன். ஷார்க் பார்த்தீங்களா? ஷார்க் மண்டி எப்பா என் உயிர் போகணும்னு இருந்துச்சு. எப்போ என்ன ஒரு கிரேட் எஸ்கேப். ட்ராக் தண்ணி ஊற்றி திரும்ப குதிய போகிறேன். ஃபில் டக்குனு ஃபில் ஆகிடும். சர்ஃபேஸ் இப்போது சர்ஃபேஸ்க்கு போய் இதை கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே நான் தண்ணியில் ஊற்ற போகிறேன். மீன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஃபில் என்ன தெரில கைஸ். ஃபில் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி போயிடல. நான் கைஸ் ஒரு சர்ஃபேஸு டக்குன்னு இவ்வளோ லேட் ஆகுது ஃபில் ஆகுறது. இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்படியே திரும்ப ஒரு குதி. ஃபில் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாதான் உங்களுக்கு முக்கியம். ஐ மீன்ஸ் எனக்கு சொல்ல தெரியல. எனிவே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். ஓகே, செக் பாயிண்ட் 4 அன்லாக்டு கைஸ். நான் இப்போலேருந்து என் வீடியோ முடிச்சுக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக போகுது. ஏதோ பாருங்கள் எப்படி கேவ் மாதிரி இருக்குன்னு லாஸ்ட்டாக ஒரு வியூ காட்டிடுறேன். அவ்வளோதான் கைஸ். பாயிண்ட் 4 அன்லாக். ஓகே, நான் பார்ட் 1 இங்கேருந்து முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப டீப்பாக போகும்னு எனக்கு தோணுது. அதனால உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்க ஆர்வமாக இருக்கேன். ஓகே, பாய் ஃப்ரம் 67 கேமிங். பாய் எவ்ரிபடி.